ஆனால் நீங்கள் பூரா சாராய ஃபேக்ட்ரியை நடத்திக்கிட்டு இருக்கீங்களே, சாராய தொழிற்சாலையை நடத்திக்கிட்டு இருக்கீங்களே, நீங்கள் எப்படி மது விலக்கை இங்கே கொண்டு வருவீங்க? மதுக்கடைகளுக்கு, டாஸ்மாக் கடைகளுக்கு மது சப்ளை செய்பவர் யார்? ஜெகத் ரட்சகன் என்ற திமுகவை சேர்ந்த எம்பி தானே, டிஆர் பாலுங்கிற திமுகவை சேர்ந்த எம்பி தானே, கனிமொழிங்கிற திமுகவை சேர்ந்த எம்பி தானே. இவங்க தானே வந்து மது தொழிற்சாலைகளை வச்சு மதுவை உற்பத்தி செய்கிறாங்க. நீங்கள் இதை கொடுத்து போட்டுறீங்கன்னா, மது விலக்கை கொண்டு வந்தீங்கன்னா இவங்க வியாபாரம்லாம் அடிபட்டு போகுமே. ஒரு பாட்டில் உற்பத்தி செலவு 20 ரூபாய், அதே டாஸ்மாகில் 175லேருந்து 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க அரசாங்கம். அப்போ 20 ரூபான்னா கிட்டத்தட்ட 10 மடங்கு லாபம். 10 மடங்கு லாபம் யாருக்கு போய் செய்கிறது? திமுக எம்பியாக இருந்தவங்க, திமுகவில் மிகப்பெரிய தலைவராக இருக்கிறவங்க, அவங்க அதுக்கு லாபமாக போய் சேர்கிறது. அதில் பங்கு ஸ்டாலினுக்கு போய் சேர்கிறது. அப்போ எப்படி மது விலக்கை இவங்க கொண்டு வருவாங்க?